அழகான இயற்கை காட்சியாகவும் இருக்கும். கொடைக்கானல்ல குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இருக்குது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் குறிஞ்சி ஆண்டவர் என்று அழைக்கப்படும் முருகன். இப்போ பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது இந்த திருக்கோவில். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூவை இங்க பார்க்கலாம். கொடைக்கானல்ல இருக்க செண்பகனூர் மியூசியம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம். இங்க 500க்கும் மேற்பட்ட விலங்குகள், பூச்சிகள், பூக்கள் ஆகியவை இருக்குது. இந்த மியூசியம் சென்னை லயோலா கல்லூரியோட உதவியுடன் பராமரிக்கப்பட்டு இயங்குது. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த மியூசியம். செவ்வாய்க்கிழமைகளை தவிர மற்ற எல்லா நாட்களும் இந்த மியூசியம் திறந்திருக்கும். கொடைக்கானல் போறதுக்கான நல்ல சீசன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் செப்டம்பர், அக்டோபரும் நல்லா இருக்கும். கொடைக்கானல்ல தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு. நல்ல வியூ கிடைக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல்ல சாப்பாடை பொறுத்தவரை நார்மலான தமிழ்நாடு சாப்பாடு தான். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம்